எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். காலையில் ஏஞ்சி ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ரெடி ஆகிடுச்சு. ஒரு சிக்கனுக்கோசரம் நான் அலைஞ்ச பாடு எனக்கு தான் தெரியும். அப்புறம் எப்படியோ அலைஞ்சி சிக்கன் வாங்கி வந்து கொடுத்துட்டேன். இப்போ வீட்டு பணி பெண் வந்து காசு போட சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு காசு போட போயின்னு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு தினருக்கு ஸ்ரீலங்கா காசுக்கு 1035 to 40 ரூபா அப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். பார்க்கலாம், பேங்க்கில் போய் போட்டு பார்த்துட்டு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் காட்டணும். எல்லா ஸ்கூலும் ஓப்பன் ஆகிடுச்சு. ஆனால் அதில் இடைநிலை பள்ளி மாணவர்கள் மட்டும் போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியே வந்திருக்கு. எங்கள் ஸ்கூலும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்கள் பசங்க போல். அதே எங்கள் ஸ்கூலில் மற்ற பிள்ளைங்க இடைநிலை பள்ளினா எத்தனாவதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல. அந்த பசங்களாம் போயிருக்காங்க. இந்த ஸ்கூலு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்கூலு எவ்வளோ டிராஃபிக்கு, எவ்வளோ காரு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். 67 நாளைக்கு அப்புறம் பசங்க ஸ்கூல் பக்கம் போகுதுங்க. அப்புறம் மே 3ஆம் தேதியிலேருந்து, அதாவது இன்னிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் இந்த தீவன விநியோகம் நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு வேளாண்மை ஆணையம் அறிவிச்சிருக்கு. நம்ம ஊர் மாதிரி அங்கேயும் இதுமாரி தீவனம், மாட்டுக்கான பில்லுலாம் விற்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக விற்பாங்க. ஏன்னா இங்கேயும் ஆடு, மாடு, ஒட்டகம் எல்லாத்தையும் வளர்ப்பாங்க. அவங்களுக்கும் அந்த பில்லுகள் தேவைப்படும். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறாங்களா, உங்கள் பசங்க ஸ்கூலுக்கு போகுதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். எங்கள் பசங்க ஆன்லைன் கிளாஸ் தான் நடக்குது, அவங்க ஸ்கூலுக்கு போகல. சரி, காசு போட்டுட்டு வீட்டுக்கு போகலாம். காசு போட்டுட்டு வந்தாச்சு. அவங்க நாட்டு காசுக்கு 1028 ரூபா கிட்ட போச்சு. கூகுளில் பார்க்கும்போது ஸ்ரீலங்காவுக்கு 1035 ரூபா to 40 ரூபாக்குள்ளே காட்டுது. ஆனால் இப்போ போட்டால் அதை விட 10 ரூபா கம்மியாக தான் போகுது. சரி, லஞ்சு வந்திருக்கு, சாப்பிட்லாம். சாப்பாடு, சிக்கன் குழம்பு ரெண்டும் தான் வந்திருக்கு, சாப்பிட்லாம். கொஞ்சமாக பிசைஞ்சி. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லதாக இருக்குது, சாப்பிட்லாம். வேலையே சரியாக வரமாட்டிருக்கு. வந்த வேலையை தான் திரும்ப வருது. பையனை அந்த கிளப்புக்கு இட்டுன்னு போகிறேன், இட்டுன்னு வந்து வீட்டில் விட்றேன். அதுக்கப்புறம் ஓனரோட அம்மாவை அந்த கோல்டு ஷாப்பு இல்லைனா சூக் மின்னார், இது 2 இடத்துக்கு இட்டுன்னு போகிறேன். அப்புறம் இட்டுன்னு அவங்க வீட்டில் விடுறேன். இதே வேலை தான் வருது. இன்றைக்கி இந்த வேலை தான் வந்துச்சு. அப்புறம் தொழில்துறை ஆணையம் ஒரு கோரிக்கை ஒன்று வச்சுருக்கு. என்னென்னா, இந்த மாதம் 15ஆம் தேதி காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரையும் அந்த வேலையை கொஞ்சம் நிப்பாட்டி வைங்க அப்படின்னு வணிகத்துறைக்கு தொழில்துறை ஆணையம் ஒரு கோரிக்கை வச்சுருக்கு. அதுக்கப்புறம் கோயத்தோட டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்குது. என்னென்னா, சாலை கடக்கும் போது கவனமாக சாலை கடங்க, அதுமாரி டிரைவிங் பண்ணும்போது கவனமாக டிரைவிங் பண்ணுங்க, மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பின்னாடி அந்த வீடியோ வரும், பாருங்கள். பார்த்துட்டிங்களா? இந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முக்கியமான வார்த்தை என்னென்னா, உங்கள் பாதுகாப்பு உங்கள் பொறுப்பு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பாதுகாப்பான இதுவை நீங்கள் தான் பொறுப்பாக பார்த்துக்கணும் அப்படின்றத மாதிரி அதில் சொல்லியிருக்காங்க. நான் ஒன்று கேட்டால் ஓனர் ஒரு பதில் சொல்லிட்டு போகிறாரு. திவானில் உட்காந்துருந்தேன். ஓனர் அப்போ வந்தார். குமார் நீ எப்போ ஊருக்கு போகிறேன்னு சொன்ன அப்படின்னு கேட்டார். நான் என்ன சொன்னேன், பாப்பா இதுமாரி ஸ்கூல் முடிஞ்சோன்னா ஊருக்கு போகிறேன், தெரிஞ்சு 7ஆவது மாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி, எத்தனை மாதம் லீவ் வேணும் அப்படின்னு கேட்டார். ஒரு 2 மாதம் போதும் பாப்பா அப்படின்னேன். உண்மையாக தான் சொல்கிறியா அப்படின்னாரு. ஆமாம் பாபா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி, ஊருக்கு போயிட்டு திரும்ப வருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். வருவோம் பாபா அப்படின்னு சொன்னேன். உண்மையாக வந்துடுவியா அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் நான் ஒரு நிமிஷம் யோசிச்சு, நீங்கள் சம்பளம் எப்படி தரணும்னு பார்த்துட்டு தான் பாபா வருவேன் அப்படின்னேன். நான் கேட்டது, சம்பளம் ஏற்றி தந்தால் வரேன், கன்ஃபார்ம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுக்கு அவர் என்னார், குமார் இப்போ நம்ம ஒரு வீடு கட்டினிக்கிறோமே தெரியுமா அப்படின்னு கேட்டார். தெரியும் பாபா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். எங்கன்னு சொன்னார். இந்த மாதிரி முட்லாவில் கட்டினி இருக்கும் பாபா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு அங்கே உனக்கு ஒரு பெரிய ரூமு கட்டியிருக்கிறேன், உனக்கு ரூமு பெருசு, உனக்கு பாத்ரூம் பெருசு, அது இல்லாமல் உனக்கு வேறு கிச்சனும் வேறு மாமா ரெடி பண்ண சொன்னாங்க, நீ சமைப்பியாமே, டீ கீ வச்சு குடிக்கிறதுக்கு குமாருக்கு மக்தபாவும் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொன்னாங்க குமார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் கேட்டது, சம்பளம் ஏற்றி கொடுத்தா வரேன் பாபா அப்படின்னு. ஆனால் அவர் எனக்கு சொல்கிறது,
இந்தமாரி ரூமெல்லாம் உனக்கு வந்து அதாவது என் மைண்டை வந்து வாஷ் பண்ணுறாரு, அதாவது சம்மதிக்க வைக்கிறாரு. இங்கே வந்து எனக்கு சின்ன ரூமு தானே இருக்குது, அதான் அங்கே போனால் எனக்கு பெரிய ரூம்பு அப்படி இப்படி எனக்கு நல்ல வசதிலாம் கிடைக்கும் அப்படின்ற மாரி அவர் என் மைண்டை வந்து அப்படியே கொஞ்சம் இது பண்ணுறாரு. நல்லா புரியுது. அப்போ நான் சொன்னேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பாப்பா, அது எல்லாம் எனக்கு தெரியும், சாவித்தியில் எனக்கு இருந்தது அதேமாதிரி ரூமு தான். அப்புறம் சம்பளம் ஏற்றி சம்பளத்தை பற்றி பேசினேன். நான் தரேன் குமார், நான் தரேன், அந்த வீட்டுக்கு போனால் நான் தரேன், இன்னும் 1 வருஷம் இருக்கும் அந்த வீடு கட்டி முடியறதுக்கு, 1 வருஷத்துக்கு அப்புறம் தரேன் அப்படின்றாரு. அவர் என்ன பண்ணலாம்? என்னவே சரி, நல்லபடியாக டிக்கெட்டு போட்டாருன்னா ஊருக்கு போகலாம், போயிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை எதுவும் இல்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ், வேலையும் தகவல் எதுவும் வரல, நாளைக்காவது நல்ல தகவல் நல்ல வேலை வருதுன்னு பார்ப்போம். நாளைக்கு விட சந்திக்கிறேன். பாய்.